ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, தன்னை நம்பி வந்து அதாவது ஆரம்பத்துல நம்ம வந்துட்டு லவ் பண்ணுவோம். ரொம்ப நாட்டியா இருப்போம். ஃப்ரெண்ட்ஸோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ லவ் பண்ணும்போது நீங்க குடுக்குற அதே இம்பார்ட்டன்ட், அதே கேர், அதே லவ், நேச்சர் எல்லாமே வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க கன்டினியூ பண்ணணும். ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்கள நம்பி வந்திருக்க அந்த பெண்ணையோ, இல்ல அந்த ஆணையோ நீங்க வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ஆரம்பத்துல தான் வந்து லவ் இருக்கணும். ஆரம்பத்துல தான் வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்றது அஃபெக்ஷன் இருக்கணும், கேர் இருக்கணும் அப்படிலாம் இல்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்கள்லயும் 20 வருஷம் ஆனாலும் அந்த லவ் அப்படியே தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. லவ் ஒரு பக்கம் கொடுங்க. அதே சேம் டைம் பெண்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை அந்த அளவுக்கு பாத்துக்குவாங்கன்ற மாதிரியும் ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருந்தாரு. சூர்யா வந்து ஏதோ இந்த படம் நல்லா வந்திருக்கு, எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக பேசாம எல்லாரோடய கனெக்ட் ஆகி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்துட்டு அவருக்கே உரிய அந்த சார்மிங்கான அந்த ஒரு கியூட்டான ஸ்பீச்சோட தன்னோட ரசிகர்கள் கிட்ட பேச ஆரம்ப காலத்துல வந்துட்டு